சொல்லப்போனால் குரு கடாட்சியம் உடையக்கூடிய ஒரு ராசி மிதுன ராசி தான். அப்போ 27 வயசுக்கு மேலே இல்லறத்தோட இருக்கும் பொழுது தான் அவங்களுடைய பொருளாதாரமும் மேற்படும். கால தாமதமாக கல்யாணம் பண்ணாதான் உங்களுக்கு பதவி உயர்வே கிடைக்கும். 30 வயசுக்கு மேலே தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு யோகம். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு அழகான நாளில் நம்ம கூட கேஜிஎஃப் கருப்பசாமி ஐயா இருக்காரு. ஐயா வணக்கம் ஐயா. சிவாய நம்ம. இந்த ஒரு சூப்பரான நாளில் எனக்கு உங்ககிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆசைனா ஐயா, இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பு வரப்போகுது. இந்த வருஷம் ஓவராலாக நம்ம தமிழ் மக்களுக்கு மட்டும் இல்லாமல் உலக மக்களுக்கு எப்பேற்பட்ட நன்மைகள் நடக்க போகுது, வாழ்க்கைகள்லாம் எப்படி இருக்க போகுது? சப்போஸ் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும் அப்படின்றது கிடையாது. ஒரு சில வாட்டி சறுக்கல்களும் இருக்கலாம். அந்த சறுக்கல்கள்லேருந்து ஒரு மனுஷனா எப்படி மீண்டும் மேலே எழுந்து வர்றது அப்படின்றதுக்கான வழிமுறைகள் தெளிவாக சுருக்கமாக இதுக்கான ஒரு வழிமுறைகளை நான் சொல்கிறேன். 2026 ஏப்ரல் மாதம் தமிழ் வருட பிறப்பு. இந்த வருட பிறப்புடைய முழுமையான பெயர் பராபவ வருடம். அப்போ ராசிநாதனில் ராசி கட்டத்தில் கோச்சார ரீதியாக பலமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் மேச ராசியில் சூரிய பகவான், சுக்கிர பகவான் பலமாக இருக்கார். மிதுன ராசியில் குரு பகவான் பலமாக இருக்கார். சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கார். கும்ப ராசியில் ராகு பகவான், சந்திர பகவான் இருக்கார். மீன ராசியில் சனீஸ்வர பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான் பலமாக இருந்து இந்த 2026 எப்படி நம்மளுக்கு மேன்மை தரக்கூடிய அளவுக்கு உண்டான கிரக கோச்சார ரீதியாக இது நடக்கவிருக்கக்கூடிய ஒரு தருணங்களும், மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் பல யோகங்களை அடையக்கூடிய ராசிகள் யாரு, அவயோகத்தை அடையக்கூடிய தன்மையுடைய ராசிகள் யாருன்னு கேட்குறத இப்போ நம்ம பார்க்கலாம். சார், மிதுன ராசிக்கு இந்த பராபவ வருடம் 2026 எப்படி இருக்கும்? சொல்லப்போனால் குரு கடாட்சியம் உடையக்கூடிய ஒரு ராசி மிதுன ராசி தான். அழகுல, அறிவில், அன்புல, பண்புல, படிப்புல பணிவான ஒரு ராசி, துணிவான ராசி, ஆளுமை திறன் உடைய ஒரு ராசி யாருன்னு கேட்டால் மிதுன ராசி தான். ஏன்னா அந்த ராசிக்கு அதிபதி புதன் பகவான். சாஸ்திரத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கை தேர்ந்தவங்களாக வரக்கூடிய தருணமும் உண்டு. குழந்தைங்க ஃபஸ்ட் ரேங்க் எடுக்காங்க பாருங்கள். 1ஆம் கிளாஸ்லேருந்து 12th வரைக்கும் ஃபஸ்ட் ரேங்க்கு, 3rd ரேங்க்கில் எடுத்து அப்படி ஒரு தன்மை உடையக்கூடிய படிப்பில் சிறந்து விளங்கக்கூடியவங்க இந்த மிதுன ராசி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டாக்டர் சம்மந்தப்பட்ட படிப்பும், சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸுக்கு ஆகிறதுக்கு மூளையை புளியணும். அப்படி புளியக்கூடிய தருணம் உடையக்கூடிய ராசி மிதுன ராசி. ஆனால் குழந்தையில தான் பிரில்லியண்ட்டாக இருப்பாங்க. குழந்தையில தான் அவங்க ஆசைகள் எல்லாமே பெருசாக இருக்கும். நம்ம குழந்தை பெரிய ஆள் ஆகிடுவோன்னு சொல்லக்கூடிய தருணம் பெற்றவங்களுக்கு இருக்கும். ஆனால் படித்ததுக்கு உண்டான வேலை கிடைக்காம பிள்ளைங்க இந்த 2026க்கு முன்ன வரைக்கும் கஷ்டமும் நஷ்டமும் தான் பட்டிருப்பாங்க. இப்பேற்பட்ட ஆட்கள் அவங்க பொருளாதாரத்தில் எந்த இடத்துல எப்போ அவங்க வாழ்க்கை சொல்கிறேன். அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் முதல் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு அந்த டீனேஜை பீட் பண்ணிட்டு அடுத்து வரக்கூடியது படித்தவங்களுக்கு உண்டான வேலை தேடக்கூடிய நேரத்தில் காதல்னு சொல்லக்கூடிய கத்திரிக்காலை நீங்கள் மாட்டிக்கிட்டாங்கன்னா உங்கள் வாழ்க்கை சரிஞ்சு போயிடும். அப்போ அந்த நேரத்தில் காதலை ஒதுக்கிட்டு தன்னுடைய தாயி தகப்பனுடைய பேச்சை கேட்டுண்டு படிப்புலையும் தாம் வேலையிலையும் முழு கவனம் செலுத்திருந்து கிடைச்ச வேலை, பிடிச்ச வேலை, கடலில் போய் முத்தெடுக்க போகணுன்னு கேட்குற ஒரு ஆசையில் தான் ஒருத்தர் இறங்குறாரு. ஆனால் முத்து கிடைக்கலையும் கேட்டு சங்கு கொண்டு வந்தாது பொழைச்சிக்கிறார். அந்த மாதிரி படித்த வேலை கிடைக்காட்டியும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு பிடிச்ச வேலை, கிடைச்ச வேலையை செஞ்சு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு போகணும். பொதுவாகவே மிதுன ராசி அன்பர்களுக்கு 25 வயசு 27 வயசுக்கு மேலே தான் யோகமே. ஆனால் முன்னோர் சொத்து, மூத்தோர் சொத்து அவங்களுக்கு இருக்கும். அதை பற்றி கேர் பண்ண மாட்டாங்க, தெரியாது அவங்களுக்கு. அப்போ 27 வயசுக்கு மேலே இல்லறத்தோடு இருக்கும் பொழுது தான் அவங்களுடைய பொருளாதாரமும் மேற்படும். தாய், தகப்பன், அண்ணன், தம்பி, உற்றார், உறவினருடைய அமைப்புகளும் மேன்மை வரக்கூடிய வருஷம் அவங்களுடைய தன்மை தான். இருந்திருந்தால் கூட மிதுன ராசிக்கு குரு பகவான் மிதுன ராசியில் நட்பு கிரகமாக தான் இருக்கார். மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு இன்னொரு ஓரிரு மாதத்தில்.
அப்படி பெயர்ச்சி ஆயிட்டா ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் பெயர்ச்சி ஆகுறாரு. அப்பத்தான் உங்களுக்கு படிச்ச படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கும். அப்ப இப்ப உங்களுக்கு எப்ப கல்யாணம் நடக்கும்? கல்யாணம் கேட்கறது 25, 27 வயசுல கல்யாணம் பண்ணாதான், கால தாமதமா கல்யாணம் பண்ணாதான் உங்களுக்கு பதவி உயர்வே கிடைக்கும். காலதாமதம்னா ஒரு 30 வயசு வச்சுக்கலாம். அவ்வளவு தூரம் வேணாம் ஐயா. 25, 27, 29 இந்த 3 வருஷத்துல இருந்து கல்யாணம் பண்ணவங்க தான் இல்லற வாழ்க்கையில தெளிவாகி வெளிநாடு வெளிதேசத்துல பிரவேசம் பண்ணக்கூடிய தருணங்கோ. கலைத்துறையிலேயே பிரகாசிக்கன்னா கூட ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தவன தான் ஹீரோ. ஒரு 30 வயசு தாண்டினா தான் ஹீரோவுடைய முகத்தோற்றம் வரும். அந்த மாதிரி 30 வயசுக்கு மேலே தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு யோகம். எந்த குறையும் இல்லாமல் நாட்டுக்காக வாழுவாங்க, தனக்காக வாழ மாட்டாங்க. ஏன்னா உங்க ராசி ஆண் ராசி, மக்களுக்காக வாழக்கூடிய ஒரு தருணம் உடைய ஒரு ராசினால மேன்மைப்படக்கூடிய வருஷம் இந்த வருஷம் மிதுன ராசிக்கும் உண்டு. மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான். விஷ்ணு பெருமானை பரிபூர்ணமாக வழிபடணும். விஷ்ணு பெருமானுக்கு 108 திவ்ய தேசங்கள் இருந்தா கூட தனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய பெருமாள் கோயிலுக்கு ஒரு சனிக்கிழமையோ போய் முறையான ஒரு வழிபாடுகள் பண்ணிங்கன்னா இந்த வருஷத்தை நீங்கள் பீட் பண்ணிடலாம். இந்த 2026 பராபவ வருடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பராபவ வருடம் மக்களுக்கு எப்பேற்பட்ட நன்மைகளை தரப்போகுது, கொஞ்சம் எப்படி வாட்டி வதக்க போகுது, அப்படி இருக்கும் சூழ்நிலையில் மக்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சு அவங்க வாழ்க்கையில மறுபடியும் மேம்படலாம்? இந்த பராபவ வருடம் கேட்டு ஒரு 20 முறை நம்ம உச்சரிச்சா பாவ வருடம் கேட்கக்கூடிய தன்மை தான் வரும். அப்போ மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் ஒரு ராசிக்காரர்களும் இந்த வருஷம் இடையூறுல அடையணும் கேட்கறது விதியும் கூட. எப்படி இடையூறுல அடைவோம்னா, ஒரு உதாரணத்துக்கு காலத்தின் இறுதியில் இந்த வருடத்துக்கு ஆரம்பத்திலேயே கேஸ் தட்டுப்பாடு வந்துச்சு. உலக நாடுகளில் வரக்கூடிய பிரச்சனைகளில் கேஸ் தட்டுப்பாடு, அதிலிருந்து நம்மளை சமாளிச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதே போல் விரயங்கள் நிறைய ஆகும், பண விரயங்கள் ஆகும், பொருளாதாரம் பொருள் விரயமாகும், நோய்க்கு விரயமாகும், படிப்பு செலவுக்கு விரயமாகும், இன்னும் பல விரயங்களை தான் நிறையா கொடுக்கும். ஆடம்பர வாழ்க்கை வாழணுங்கிற ஆசைகளோடு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு சிக்கனத்தோட வாழ பார்க்கணும். ஒரு குடும்பத்தில் ஒரு முறை தான் ஸ்டவ் பற்ற வச்சோமா எல்லாரும் ஒன்றா இருந்து அந்த சமையலை சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. ஒருத்தருக்கும் கேஸ் நம்ம ஆன் பண்ணும் போது அதோடைய செலவுகள் அதிகமாகுது. அந்த மாதிரி செலவுகளை குறைச்சி இன்பமாக வாழ்ந்து வந்தோன்னா இந்த 2026 சிக்கனம் வீட்டை காக்கும், சேமிப்பு நாட்டை காக்கும். மனுஷன் 2026 25க்கு முன்னிலிருந்து பல இடையூறுகள், கடன், நோய், வறுமை, பயம், ஒரு காதல் பண்ணால் கூட சக்ஸஸ் ஆகாமல், கல்யாணங்கள் கூட காலதாமதமாக நடந்து, கல்யாணம் ஆகி 5 வருஷம் 10 வருஷம் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு இப்படி வாழ்க்கையில் ஏக்கத்தோடைய வாழ்ந்த உங்களுக்கு ஒரு சின்ன வழிமுறையை இந்த முறை சொல்கிறேன். நாட்டுக்காகவும் வேண்டிக்கிங்க, தன்னுடைய வீட்டுக்காகவும் வேண்டிக்கணும். அப்போதான் பலிக்கும். தனக்காக வேண்டிங்கன்னா அது பலிக்காது. மக்கள் நல்லா இருக்கணும், மக்களும் நல்லா இருக்கணும் வேண்டி ஒரு ஜாதகரும் சென்னைக்கு அருகில் தாம்பரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோயிலுக்கு ஒரு 5 வாரம், அதாவது வெள்ளி சனி இந்த 2 நாளில் ஒரு 5 வாரம் வரேன்னு முதல்ல வேண்டிக்கிங்க. வாரம் போகிறதுக்கு முன்ன ஒரு கூவுற சேவல் வாங்கி உங்கள் வீட்டு வாசலில் கட்டி போட்டு அதுக்கு தீனி போடுங்க. 5வது வாரம் அந்த சேவலை அது கொண்டுட்டு போயிட்டு கோயில் அதிகாரிகள் கிட்ட இல்லை அந்த கோயில் குருக்கள் கிட்ட இந்த சேவலை நான் கோயிலுக்கு நியமிச்சு விடுறேன் அப்படின்னு ஒரு பரிகாரத்தை பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தக்க வழிமுறைகள் அவங்க சொல்லுவாங்க. இந்த ஒரு பரிகாரம் பண்ணீங்கன்னா நலிஞ்ச நோய் குணமாகும். கடல்ல மீன் இருக்கிறவங்களுக்கு, மான் இருக்கிறவங்களுக்கு பல கடல்ல அடைக்கிறதுக்கு வழிகள் பிறக்கும். வந்தவரை வாழ வைக்கக்கூடியவர் வல்லக்கோட்டை முருகன் கோவில். அங்கே இருக்கிற தீர்த்தம் ஆடிட்டு முறையாக வழிமுறை பண்ணிங்கன்னா உங்கள் ஆசை, உங்கள் தேவை என்ன, ஆஸ் பர் ஜாதகருடைய ஒருத்தருடைய ஆசையும், டீனேஜில் இருக்க வேண்டிய குழந்தைங்கள்லேருந்து 55, 60, 80 வயசு ஆள்கள் வரைக்கும் இருக்க வேண்டிய குறைகளை எம்பெருமான் தீர்த்து வைப்பார்.
சிவபெருமானுக்கு 3540 சிவன் கோவில்கள் இருக்கு. முருகன் கோயிலுக்கு முருகனுக்கு 1500 சில்லற முருகன் கோவில் இருக்கு. அவ்வளோ கோயில் இருந்தாலும் வல்லக்கோட்டை முருகன் கோயில் ஒரு கோயிலுக்குன்னு ஒரு தனி சக்தியும் இருக்கு. இந்த சின்ன வழிமுறையை பண்ணி இந்த 2026 நாடும் நல்லா இருக்கணும், நாமமும் நல்லா இருக்கணும், தான் குடும்பம் நல்லா இருக்கணும்ங்கிட்டு ஒருத்தரங்களும் வேண்ட நாட்டு மக்களுக்கும் எந்த குறையும் வராது, உங்கள் வீட்டு மக்களுக்கும் எந்த குறையும் வராமல் சிக்கனத்தோடு இருந்து வாழ்ந்து வந்தீங்கன்னா இந்த 2026 ஈஸியாக பீட் பண்ணிடலாம். ஆடம்பரம் இல்லாமல் அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தீங்கன்னாவே இந்த வருஷம் உங்களுக்கு பொன்னான வருஷமாக அமையும். இந்த சின்ன பரிகாரத்தை நீங்கள் பண்ணுங்க, ஒருத்தரும் சக்ஸஸ் அடைவீங்க. எங்கேயாவது உட்கார்ந்துருப்பேன், 1 கிலோ ட்ரை குலோப் ஜான் மட்டும் வாங்கி கொடுங்க. சிவாய நம்ம. இந்த 12 ராசிகளுக்கான பலன்கள் என்னன்றதை பார்த்தோம், அதுக்கான பரிகாரங்களை பார்த்தோம். இந்த 2026 எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக, ஐயா சொன்ன மாதிரி இந்த ட்ரை குலாப் ஜாமுன் சாப்பிடும் போது மனசு மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கும் ஐயா. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை எல்லாரும் வாழணும். என்னோட ஆசையாகவும் இருக்குது, உங்களோட ஆசையாகவும் இருக்குது. இதுக்கப்புறம் எல்லாரோட ஆசையாகவும் அது இருக்குன்றதை நான் நம்புகிறேன், நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் ஐயா. சிவாய நம்ம.